அன்புள்ள மிதுன ராசி அன்பர்களே வணக்கம். தை மாத ராசி பலன்கள். மிதுன ராசினருக்கு ராசியில் குரு வக்கிரம், 3இல் கேது, அஷ்டமத்தில் சூரியன், செவ்வாய், புதன், சுக்கிரன் இணைவு, 9இல் ராகு, 10இல் சனி பகவான் இருக்கிறார். ஆரோக்கிய தொல்லை, மன அமைதி குறைவு, நெருக்கடி, குடும்ப சுமை அதிகரித்தல் போன்றவை ஏற்பட்டு தங்களுக்கு மன வருத்தத்தை உண்டாக்கும். எனவே அமைதியும் நிதானமும் தேவைப்படும் நேரம் தாங்கள் அமைதியாக இருத்தல் வேண்டும். மிதுன ராசியில் உள்ள குரு இந்த மாதம் முழுவதும் வக்ர இயக்கத்தில் இருக்கிறார். உங்கள் ராசிக்கு கேந்திராதிபத்திய தோஷம் பெற்ற கிரகம் குரு என்பதால் அவர் வக்ரம் பெறுவது ஒரு வழிக்கு நன்மைதான். கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் என்போம். ஜென்ம குருவாக இருப்பதால் இடமாற்றம், ஊர் மாற்றம், வீடு மாற்றம் போன்றவை நிகழலாம். சிலருக்கு இடமாற்றம் உண்டாகலாம். இந்த மாற்றங்களை ஏற்றுக்கொள்வது நல்லதுதான். உத்தியோகத்தில் திறமைக்குரிய அங்கீகாரம் கிடைக்கவில்லையே என்று வருத்தப்பட்டவர்களுக்கு தற்போது நல்ல விதமான பதில் கிடைக்கும். சக பணியாளர்களால் சில பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும். குருவின் பார்வை 5, 7, 9 இடங்களில் பதிகிறது. இந்த இடங்களுக்குரிய ஆதிபத்தியங்கள் எல்லாம் சிறப்பாக நடைபெறும். எதையும் திட்டமிட்டு செய்து வெற்றி காண குரு பகவான் பார்வை கை கொடுக்கும். குரு 7ஆம் இடத்தை பார்ப்பதால் கல்யாண முயற்சி கைகூடும். பாக்கிய ஸ்தானத்தை பார்க்கும் குருவால் பெற்றோரின் ஆதரவு தங்களுக்கு திருப்தி தரும். உற்றார் உறவினர்களின் ஆதரவு உண்டு. கற்ற கல்விக்கேற்று வேலை கிடைக்கும். இதுவரை வேலை இல்லையே என்று வருந்தவர்களுக்கு நல்ல விதமான வேலை கிடைக்கும். 4ஆம் இடத்துக்கு அதிபதியாக விளங்குபவர் புதன். அவர் 29ஆம் தேதி கும்பராசியில் சஞ்சரிக்கப் போகிறார். கொடுக்கல் வாங்கல்கள் ஒழுங்காக நடைபெறும். மாமன் மைத்துனர் வழியில் இருந்த மனக்கசப்புகள் அனைத்தும் மாறும். அவர்களின் இல்லங்களில் நடைபெறும் சுப நிகழ்வுகளை தாங்களே முன்னின்று நடத்துவீர்கள். பெற்றோர் வழியில் இருந்த பிரச்சனைகள் அனைத்தும் படிப்படியாக குறையும். சகோதரர்களிடம் காட்டிய பாசத்தை இப்போது பெற்றோர்கள் உங்கள் மீது காட்டுவர். கல்விக்காக, கலைக்காக எடுத்த முயற்சி கைகூடும். பழைய வாகனத்தை சீர் செய்து உபயோகப்படுத்துவீர்கள். மகரத்தில் சஞ்சரித்து வரும் குரு பகவான் பிப்ரவரி மாதம் 7ஆம் தேதி என்று அவர் கும்பராசிக்கு செல்கிறார். இக்காலத்தில் தொழில் மாற்றம், இடமாற்றம் ஏற்படலாம். குரு சுக்கிர பார்வை இருப்பதால் குழப்பம் அதிகரிக்கும். கொடுக்கல் வாங்கல்களில் இந்த நேரத்தில் திருப்தி ஏற்படாது. நடைபெறுமோ நடக்காதோ என்று நினைத்த காரியம் இப்போது நடைபெறலாம். பிள்ளைகளின் முன்னேற்றம் திருப்தி தரும். பெண் பிள்ளைகளின் கல்யாணத்தை முன்னிட்டு சீர்வரிசை பொருட்கள் வாங்குவதில் அக்கறை காட்டுவீர்கள். குலதெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேறும். பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு மாதத்தின் முற்பகுதி வளர்ச்சி அடையும். தொழில் செய்பவர்களுக்கு தொழில் விறுவிறுப்பாக நடைபெறும். மாணவர்களுக்கு நன்றாக படிப்பர். போட்டித் தேர்வுகளில் கலந்து கொண்டு வெற்றி பெறுவர். கோயிலுக்கு சென்றால் மகாவிஷ்ணுவை வழிபடுங்கள். வாழ்க வளமுடன். மங்களம் உண்டாகட்டும். பொங்கலோ பொங்கல்.